வணக்கம் நண்பர்களே. இசோரா லவ் டேல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அவள் அன்புக்காக காத்திருந்தால் கதை எபிசோட் ஒன்றை கேட்போமா? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற எபிசோட்லாம் உங்களுக்கு உடனே கேட்க வசதியா இருக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கும் இவன் தான் நம்முடைய ஹீரோ ஆதிஷ். நீங்க யார்கிட்டயாவது போய் ஆதிஷ் எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே தயங்காம அவன் ரொம்ப நல்லவன், அவனை போல் ஒரு நல்லவனை பார்க்க முடியாது என்று உறுதியா சொல்லுவாங்க. அவங்க உறுதியா சொல்றது போலவே ஆதிஷும் மிகவும் நல்லவன் தான். சிறு வயதிலேயே தன்னுடைய தந்தை இறந்ததன் காரணமாக தன்னுடைய குடும்ப பொறுப்பையும் சுமையையும் தானே முன்வந்து இன்பமாக ஏற்றுக்கொண்டவன். தன்னுடைய கடமைகள் அனைத்தையும் தவறாமல் தன்னுடைய குடும்பத்திற்காக செய்திருக்கிறான். அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய இரு சகோதரிகளையும் படிக்க வைத்து திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்துவிட்டு தானும் தன்னுடைய உழைப்பின் காரணமாக இன்று ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி மேனேஜராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆழ்ந்த உறக்கத்தை தொந்தரவு செய்யும் விதமாக அவனுடைய அருகில் ஒலித்து கொண்டிருந்த அலாரத்தை யாரேனும் ஆஃப் பண்ண மாட்டார்களா என்று தனக்குள்ளேயே முணுங்கிக் கொண்டிருந்தான். உறக்கத்தில் இருந்து எழும்புவதற்கு விருப்பமில்லாமல். பிறகு தான் இரவில் அலாரத்தை எங்கு வைத்தோமோ அந்த இடத்தில் தன்னுடைய கையை வைத்து உறக்கத்திலிருந்து எழும்பாமலேயே தேடினான் அலாரத்தை ஆஃப் பண்ணுவதற்காக. இரவு அவன் எங்கு அலாரத்தை வைத்தானோ அந்த இடத்தில் அலாரம் இல்லை. புல்டோசர், மீண்டும் நீ அந்த அலாரத்தை எடுத்து மாற்றி வைத்து விட்டாயா? உனக்கு எவ்வளவு திமிர் இருக்க வேண்டும் என்று தன்னுள்ளேயே கோபமாக திட்டியவாறு அலாரத்தை ஆஃப் பண்ணுவதற்கு எழும்பினான். அலாரத்தை ஆஃப் பண்ணி முடித்தவுடன் அவனுடைய பார்வை கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த கீர்த்தியின் மேல் விழுந்தது. கடவுளே, என்னுடைய வாழ்க்கையை எதற்காக இவளுடன் முடிச்சு போட்ட? என்னுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியும் கெடுத்துவிட்டு அவள் நிம்மதியாய் தூங்குவதை பார். மேலும் தன் மனதினுள் எழுந்த கோபத்தை அனைத்தையும் அவளை பார்த்து திட்டி தீர்த்தவாறு தரையிலிருந்து எழுந்தவன் தனக்கு ஆபீஸுக்கு செல்வதற்கான நேரம் ஆகிவிட்டது என்பதை உணர்ந்து வேகமாக பாத்ரூமுக்கு சென்றான். அவன் பாத்ரூமினுள் சென்று கதவை பூட்டி அந்த நொடி அதுவரை உறங்கியவாறு நடித்து கொண்டிருந்த கீர்த்தியோ கண்களை திறந்தாள். அவளுடைய கண்களில் கண்ணீர் பெருவி இருந்தது. இந்த உலகத்திலேயே அவள் மிகவும் அதிகமாக நேசிக்கும் அவளுடைய கணவர் அவளுடைய உருவத்தை வைத்து அவளை கேலி செய்து வட்டப்பெயர்கள் வைத்திருப்பதை நினைத்தும் அவளை கேவலமாக திட்டுவதை நினைத்தும் அவள் மிகவும் வேதனையடைந்தாள். அவளுடைய இதயம் அவள் சுமக்க முடியாத மன வலிகளை சுமந்து கொண்டிருப்பதை தாங்க முடியாமல் வலித்தது. ஆதிஷ் பாத்ரூம் கதவை திறந்து வெளியே வரும் சத்தத்தை கேட்ட கீர்த்தி மீண்டும் உறங்குவது போல் நடிக்கத் தொடங்கினாள். ஆதிஷ் கிளம்பி தயாராகி வெளியே வந்தவன் மீண்டும் கீர்த்தி கட்டிலில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அவனுள் கோபம் எரிமலையாய் பொங்கிக் கொண்டே இருந்தது. தான் படுத்து நிம்மதியாக உறங்க வேண்டிய கட்டிலில் அவள் ஆக்கிரமித்துக் கொண்டு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பது, மேலும் எந்த ஒரு பொறுப்புணர்வும் இல்லாமல் அவள் தூங்கிக் கொண்டிருப்பது, இப்படி பல விஷயங்கள் அவன் அவளை திட்டுவதற்கு அவனுக்கு காரணமாக கிடைக்க அவனுடைய கோபத்தை அவள் உறங்குவதாக நினைத்து கொண்டு அவளை திட்டுவதன் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தான். பிறகு அவளை இவ்வாறு திட்டிக் கொண்டிருந்தால் தான் ஆபீஸுக்கு செல்வது தாமதமாகிவிடும் என்பதை உணர்ந்தவன் ஆபீஸுக்கு செல்வதற்காக கீழே இறங்கி வந்தான். மேல் மாடியில் இருந்து இறங்கி வந்தவன் நேரடியாக கிச்சனுக்கு சென்றான். தன்னுடைய தாய் சமைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து மனதில் வேதனை அடைந்தான். அவனுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தான் என்றால் அவள் கண்டிப்பாக அவனுடைய தாயை இப்படி கஷ்டப்பட விட்டிருக்க மாட்டாள். அவனுடைய தாய் இந்த வயதிலும் வீட்டு வேலைகள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பது, ஆனால் கீர்த்தி எந்த ஒரு கடமையும் பொறுப்புணர்வும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருப்பது அவனுள் அவனுடைய திருமணம் தவறான நபரோடு நடந்துவிட்டது என்ற எண்ணத்தை மேலும் உருவாக்கியது. அம்மா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகி விட்டதா என்று அவனுடைய தாயிடம் கேட்டான். அவனுடைய தாயும் புன்னகைத்தவாறு அவனிடம், ஆம் ஆதிஷ், பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகி விட்டது, வா வந்து உட்காரு, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று கூறினார். ஆதிஷ் அதன் பிறகு எதுவும் பேசாமல் கிச்சனின் ஓரமாக போட்டிருந்த பெஞ்சில் அமர்ந்தான். அவர்களுடைய வீடு மிகவும் சிறியது மற்றும் பழமையானது. அவர்கள் வீட்டில் டைனிங் ஹாலோ அல்லது டைனிங் டேபிள் எதுவும் கிடையாது. அவர்கள் வீட்டில் கிச்சன் ஓரத்தில் ஒரு பெஞ்ச் இருக்கும். அந்த பெஞ்சில் தான் யாராக இருந்தாலும் இருந்து உணவருந்துவார்கள். அவனுடைய தாய் ஒரு தட்டில் அவனுக்கு காலை உணவை கொடுக்க அவனும் அதை வாங்கி கொண்டு உண்ணத் தொடங்கினான். அப்பொழுது அவன் அருகே நின்று கொண்டிருந்த அவன் தாய் மெல்ல பேச தொடங்கினார். அவர் அவனிடம், ஆதிஷ், உனக்கும் கீர்த்திக்கும் திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிறது. இன்னும் உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை. உன்னுடைய வயதில் இருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது 2-3 குழந்தைகள் இருக்கின்றனர். ஆதிஷ் அதற்கு எதுவும் பேசாமல் சாப்பிடுவதை தொடர்ந்து கொண்டிருந்தான்.
இது அவனுக்கு புதிதல்ல. அவனுடைய தாய் எப்பொழுதெல்லாம் அவனிடம் பேசுவதற்கு தனிமை கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கும் கீர்த்திக்கும் குழந்தை இல்லாததை பற்றியும் அதற்கு ஏதேனும் மருத்துவம் பார்ப்பதை பற்றியும் அவர் அவனிடம் பரிந்துரைப்பது வழக்கம்தான். நானும் அவளும் என்னும் மனதார திருமண பந்தத்தில் நுழையவே இல்லை. அப்படி இருக்கையில் எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? வெறுப்பு மட்டும் இருக்கும் அவள் மீது எப்படி நான் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும்? அவளுடைய நிழல் படுவதையே பாவம் என்று நினைக்கும் நான் எவ்வாறு அவளுடன் உறவு கொள்வது என்று அவனுள் பேசிக்கொண்டான். அவனுடைய தாயிடம் எந்த பதிலும் கூறாமல் அவனுடைய தாய் மீண்டும் அவனிடம் பரிந்துரைக்க தொடங்கினார். நமது பக்கத்து சிட்டியில் ஏதோ ஒரு ஃபேமஸான மருத்துவமனை இருக்கிறதாம். அங்கு சென்று மருத்துவம் பார்த்த பல தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறதாம். நமது பக்கத்து வீட்டு மேரிக்கு கூட திருமணமாகி 8 வருடங்கள் குழந்தைகள் இல்லை. ஆனால் அவள் அந்த மருத்துவமனையில் சென்று மருத்துவம் பார்த்த பிறகு 6 மாதத்தில் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நீயும் கீர்த்தியும் அந்த மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறினார். ஆதிஷோ அதற்கு அவரை பார்த்து மென்மையாக புன்னகைத்து விட்டு கூறினான், அம்மா, நீங்கள் இதையெல்லாம் யோசித்து கவலைப்படாதீர்கள். கண்டிப்பாக எங்களுக்கும் குழந்தை கிடைக்கும். அந்தந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ அது சரியாக நடக்கும். அதன் பிறகு ஆதிஷ் வேகமாக சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து செல்வதில் மும்முரம் காட்ட அதை கவனித்த அவனுடைய தாயும் அவனை கண்டித்தார். மெதுவாக சாப்பிட. நான் உன்னுடைய குழந்தையை பற்றியோ அல்லது உன்னுடைய வாழ்க்கையை பற்றியோ பேசுவது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் அதை பற்றி பேசவில்லை. அதற்காக நீ இப்படி அவசரமாக சாப்பிட வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அதற்கு ஆதிஷ், அம்மா, நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். எனக்கு ஆபீஸுக்கு செல்வதற்கு நேரமாகிவிட்டது. அதனால் தான் நான் வேகமாக சாப்பிடுகிறேன் என்று கூறி வேகமாக சாப்பிட்டு விட்டு கிச்சனை விட்டு வெளியேறினான். கிச்சனை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் வேதனை நிறைந்த முகத்துடன் தன்னுடைய தாயை திரும்பி பார்த்து தன் மனதினுள் நினைத்து கொண்டான். அம்மா, எனக்கும் என்னுடைய திருமண வாழ்க்கையை வைத்து பல கனவுகளும் ஆசைகளும் இருந்தது. ஆனால் அதை அனைத்தையும் கீர்த்தி தரமட்டமாக்கிவிட்டாள். அவள் என்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து எனக்கென இருந்த ஆசை கனவுகள் அனைத்தையும் சிதறடித்து விட்டாள். இனி எனக்கென்று இந்த திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஆசையும் இருக்க போவதில்லை. உங்களுக்கு ஒருபோதும் நீங்கள் ஆசைப்படுவது போல் பேர பிள்ளைகள் கிடைக்கப் போவதும் இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள கொஞ்சம் வருஷங்கள் ஆகும். பரவாயில்லை, புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி நண்பர்களே, இதோட எபிசோடு 1 முடிவடைகிறது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த எபிசோடுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்புடன் இசோரா.